ஹாய்டா ஆரம்பிச்சு நம்ம சீனியர் லவ்வோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எல்லாம் முடிச்சுட்டு போனால் நம்ம ஜேகே வந்து ஜிம்மன் கிட்ட சொல்லியிருப்பான், ஜாக்சன் ஒரு பொறுக்கி, அவன் கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிம்மன் அதுக்கு சொல்லியிருப்பான், உன்னோட பெரிய பொறுக்கி நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்து அவர் பொறுக்கின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அதுலேருந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜேகே தான், இது நான் பொறுக்கியா, பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கிட்ட போயிட்டே இருக்கான். இப்போது காய் தான், டே மச்சான் நிறுத்து, மொழிலைகளாம் இங்கே நிறுத்து சரியா, இப்போ மட்டும் அந்த சார் வந்தான்னு வச்சுக்கேன் நம்மளை அசிங்கமாக கேட்பான், அதனால் மூடிக்கிட்டு வா போய் ஒருத்தருக்கும் ப்ராக்டிஸை கொடுக்குற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவும் சரி ஓகே மச்சான் இரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஒருத்தருக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மன் தான் அந்த பேஸ்கெட்டில் பாலை போட சொன்னால் கீழேயே பாலை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துட்ருக்கேன், நம்ம ஜேகேக்கு செம்மையாக சிரிப்பு வருது, சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இதை நம்ம ஜிம்மனும் ஜேகே சிரிக்க அதை நோட் பண்ணிவிட்டு விட்டால் கண்ணாலேயே அடிச்சிருவான் போல் அந்த முறைக்கிறான். ஜேகேவும் அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மன் கிட்டே போயிட்டு, குட்டச்சி பாலை தரையில் போடக்கூடாதுடி, அந்த பேஸ்கெட்டில் போடணும், இரு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜெயமேனும் ஐயோ பொறுக்கி, நீ சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, தள்ளிப்போ நீ என்கிட்ட வராத தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் தான் ஒரு இன்ச்சு பேக்கில் போகிறான். இப்போ நம்ம ஜேகே ஜிம்மனோட ஹேண்டை கிராப் பண்ணி இழுத்து பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இதை பாரு இப்படி தான் பேஸ்கெட்டில் பால் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஜிம்மனும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயோ தலை எழுத்தியே அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு நம்ம சுகாவையும் டயாங்கையும் காட்டினா, நம்ம டயாங் தான் எப்பூனை குட்டி, உனக்கு இந்த மாதிரி வாலிபால் விளையாடலாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். நம்ம சிவாவும் எனக்கு பிடிக்கும் சீனியர், பட் எனக்கு விளையாடுறதோட எனக்கு பார்க்கறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி அப்படின்னா இந்த இயர் ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அதில் நான் காய் ஜெய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதுக்கான டிக்கெட் நான் உனக்கு தரேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். நம்ம சுகாவும் எனக்கா, ஓகே சீனியர் நான் வரேன், அப்படின்னா என் கூட ஜிம்மனும் வருவான், அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டயாங்கும் எனக்கு ஓகே தான், ஏன்னா நம்ம ஜேகேவும் ஜிம்மன் மேலே ஏதோ ஃபாலோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன், அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம், ஜேகே ஓகே தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சுகாவும் சரி ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா, எல்லாருமே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மனும் சுகாவும் தான் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ சுகா தான் ஜிம்மன் கிட்ட, டேய் மோச்சி போகலாமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜிம்மனும் மச்சான் இருடா எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, இவன் எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்ன்ட்டு என்னை போட்டு சாவடிச்சிட்டான்டா மச்சான், இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் செம்மையாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ சுகாவும் மோச்சி உனக்கு தண்ணி எதனா வேணுமா, இரு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் பேக்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜிம்மன் கிட்டே கொடுக்குறான். ஜிம்மனும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இப்போ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கும்போது நம்ம ஜெயே தான், ஏய் குட்டச்சி நில்றி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிம்மனும் ஐயோ இந்த பொறிக்கை ஆல்ரெடி படுத்திடுச்சு ப்ராக்டிஸு இப்போ என்னத்தை பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைட் டர்ன் பண்ணுறான். இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் குட்டச்சி வீட்டுக்கு தானே போகிற, எதில் போகிற அப்படின்னு கேட்குறான். வேறு எதில் சீனியர், பஸ்ஸில் தான் போகணும், இதோ நானும் சுகாவும் தான் ஒன்றா தான் போகிறோம், இல்லை இனி நான் உன்னை பைக்கில் ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம ஜிம்மன் தான், எது இல்லை வேண்டாம் நோ தேங்க்ஸ், நான் வந்து சுகா கூட பஸ்லேயே போய்க்கிறேன். இப்போ நம்ம ஜெயே தான், எது சுகா கூட போறியா, இல்லையே சுகாவை டயாங் கூப்பிட்டு போகிறேன் நானே, எது சுகாவை டயாங் கூப்பிட்டு போகிறேன்னாரா, இல்லையே என்கிட்ட சுகா எதுவுமே சொல்லலையே, ஓ அப்படியா சுகா எதுவுமே சொல்லலையே, என்கிட்ட டயாங் சொன்னானே, இரு நான் என்ன டயாங் கூப்பிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜெய்மனும் கூப்பிடுங்க பார்ப்போம், அப்படிலாம் இல்லை, என் மச்சான் என்கிட்ட சொல்லாமல் யார் கூடவும் போக மாட்டான் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே தான், டேய் மச்சான் டயாங்க அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம டயாங்க சொல்கிறா அப்படின்ட்டு வரான் கிட்ட. இப்போ நம்ம ஜேகே தான், டேய் மச்சான் டயாங்கா நீ சுகாவை கூப்பிட்டு போகிறேன்னு தானே சொன்னேன் உன் கூட பைக்கில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டயாங்கோ ஆமாண்டா மச்சான் அதை கூப்பிட்டு போகிறேன், டே சுகாவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். நம்ம சுகாவும் டயாங் கூப்பிட்டோன்னா பூனைக்குட்டி மாரியே பின்னாடியே போயிட்டான். இப்போ நம்ம ஜிம்மன் மைண்ட் வைஸ் தான், இது ஏன் மச்சான் டேய் சுகா எனக்கு துரோகம் பண்ணிட்ட பற்றி, அதுவும் அந்த பொறுக்கிக்கிட்ட எனக்கு ஓத்து விட்டு போயிட்டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜெயே தான், குட்டச்சி வா போகலாம் வா, அவ்வளோதான் சுகாவும் போயிட்டான், நீ தனியாக தான் போகணும்,
அதுவும் என் நேரத்துக்கு தனியாலாம் பஸ்ஸில் போகக்கூடாது, உன்னை யாருன்னா கடத்தின்னு போயிட்டு வரேங்க, வா 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 நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிவன் தான், புரி நான் உன் கூடலாம் வரலடா, அதுக்கு நான் தனியாக பஸ்ஸில் போனால் கூட நான் பத்திரமா போயிடுவேன், உன் கூட வந்தேன்னு வச்சுக்கேன் நீ எதனா பண்ணிடுவேன். ஐயையோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி, வா உன்னை நான் பத்திரமா வந்து வீட்டில் விட்டுடுறேன் வா 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமன் கையை பிடிச்சி தரன்னு வலிச்சிக்கிட்டு போகிறான். இப்போ நம்ம ஜிமனும் வேறு வழியே இல்லாமல் ஜேகே கூட போயிட்டு அவன் பைக்கில் உட்காந்துக்கிறான். இப்போ ஜேயும் ஜிமனும் ஒரு பைக்கில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான், குட்டிச்சி உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, அப்போ தான் கரெக்டாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமனும் அவங்க வீட்டு அட்ரஸை சொல்கிறான். இப்போ அவங்க வீட்டை வாசலில் நம்ம ஜேகே நிறுத்தின அடுத்த செகண்ட் ஜிமன் இறங்கி திபுன்னு உள்ளே ஓட தான் ட்ரை பண்ணுறான். விட்டா போதும்டா சாமின்ட்டு நம்ம ஜேகே ஜிமனோட ஹேண்டை கிராப் பண்ணி இழுத்து, உன்னை இவ்வளோ தூரம் இட்டுட்டு வந்து விட்டுருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேடி நீ குட்டச்சி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜிமன் தான், உன்னை நான் விட சொன்னேண்ணா, நீயா வந்த என்னை இட்டுன்னு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா, சாரி சொல்ல மாட்டியான்ட்டு போடா பொறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜிம்மனோட அம்மா தான், என்ன இது வெளியே ஒரே சவுண்டாக இருக்கு, யார் வந்து நம்ம வீட்டு வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியே போகும்போது நம்ம ஜிமன் வாய்ஸ் தான் அவங்களுக்கு கேட்குது. ஜிமனா நீயா அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா சவுண்டை கேட்ட உடனே ஜிமனா ஜேகேவோட கையை உதறி விட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் கேட்டை திறந்து, ஜிமனா நீ தானா, என்னடா ஏன்டா இப்படி நின்று கத்திக்கிட்டு இருக்க, என் வீட்டில் வெளியில் அக்கம் பக்கம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உள்ளே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஜிமன் கிட்ட கேட்குறாங்க, யாருடா இது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிமனும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே தான், அவனை ஏன் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், என் பேர் ஜேகே, நான் வந்துட்டு ஜிமனோட சீனியர், சரி அவன் இந்த பக்கம் போகிறேன்னு சொன்னான், என் வீடு அந்த சைடு தான் இறங்கி வாடா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஜிமனோட அம்மாவும், ஓ அப்படியாப்பா சரி ஓகே தேங்க்யூ உள்ளவாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஜேகேவும், இல்லை ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அடுத்த வாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஜிமன் தான், ஆமாம் அவனை உள்ளே கூப்பிட்டு பூ வெத்தலை பார்க்கலாம் வச்சு பொண்ணு கொடு அப்படின்னு. இப்போ நம்ம ஜிமனோட அம்மாவும், ஆமாண்டா எனக்கு பொண்ணு இருந்தால் நான் அந்த பையனுக்கு கொடுத்துருப்பேன், அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், எவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசுகிறான் பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமன் தான், ஆமாம் அவன் தானே நல்லவன், அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கிங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜிமனோட அம்மா தான், எது பொறுக்கியா, என்னடா அப்படி பண்ணான் உன்னால, அவன் பார்க்க எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், அவனை பார்த்து பொறுக்கிங்கிற, ஒழுங்காக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா போ, சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீ எனக்கு பசிக்குது எதனா செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனும் மேலே போயிடுறான். இந்த சைட் நம்ம ஜிமன் மேலே போயிட்டு ஜேகே கிஸ் பண்ணதை நினச்சி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜிமனுக்கும் ஜேகேவை பிடிக்கும்டா, பட் எடுத்த உடனே எப்படி சொல்கிறது, அந்த ஈகோ தடுக்குது அவருக்கு. இப்போ நம்ம ஜிம்முன்னு இதெல்லாம் நினச்சிக்கிட்டே அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். இப்போ நம்ம இந்த சைட் ஜேகேவை காட்டினா, ஜேகே வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா, வருது பாரு தருதலை எப்படி வருது பாரு, காலேஜுக்கு போதா பொறுக்கி மாரி போகுது, காதில் கம்பல், லிப்பில் பியர்சிங்கு, ஐப்ரோவில் பியர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவும், இந்த பாரு என் பேச்சுக்கு வராதப்பா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்காத, எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படி இருக்கேன், உனக்கு வேணும்னா நீயும் குத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி போயிடுறான் அவன் பாட்டுன்னு. இப்போ நம்ம ஜேகேவும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு, அம்மா ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் நம்ம ஜேகே கேட்குறதுக்கு முன்னாடி காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா தான், இந்த பேர் பொறுக்கி வந்தவொடனே காஃபி கொடுத்துடணும், எங்கன்னா காலேஜுக்கு போகிற மாதிரி போறியாடா, வர ஊர் சுற்றுற பொறுகிற அங்கே இங்கன்னு சுற்றிக்கிட்டு தான் இருக்கிய கண்டி காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்க மாட்டேறிய அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. வர காண்டில் நம்ம ஜேகே என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கப்பு இருக்கும், அதை தூக்கி போட்டு உடச்சிட்டு பாட்டுன்னு நடந்து போகிறான். இப்போ நம்ம ஜேகேவோட அம்மா தான், ஜேகே நில்றா, அவர் அப்படி தானே உனக்கு தெரியும்ல ஜேகே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஜேகேவோட அம்மா தான், ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவனே என்னைக்குன்னா ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரான், நீங்கள் இல்லாதப்ப தான் அவனும் வீட்டுக்கு வரான், நீங்கள் சொல்லிட்டு தானே வருவீங்க, ஏன் இப்போ சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேகேவோட அப்பா தான், இது என்னடி என் வீடு, நான் சொல்லாமல் கூட வரக்கூடாதா, வந்ததுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்குற, சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா, ஆமாம் நீங்கள் வரீங்க, வந்துட்டு என் பிள்ளைய தானே வீட்டை விட்டு அனுப்புகிறீங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படி தான் கேட்குறோம். சரிடி நீ எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு நம்ம ஜேகே தான் நேராக போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு நம்ம டேங்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, டேய் டேங்க எங்கறிய அப்படின்னு கேட்கும்போது நம்ம டேங்கும், டேய் நானே இப்போ தான்டா சுகாவை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜேகே தான்,
டேய் நம்ம எப்பயுமே ஒரு காஃபி ஷாப்புக்கு வருவோம்ல, அந்த காஃபி ஷாப்புக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம டயாங்கும் ஏன்டா என்ன ஆச்சு, இன்னைக்கு உன் அப்பா வந்துட்டானா என்ன, சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேகேவும் ஆமாண்டா, அவன் வந்தவொடனே என்கிட்ட தான் 7:30 வலிக்கிறான். அதுக்கு நம்ம டயாங்கும் அது எனக்கு தெரிஞ்ச கதை தானே மச்சான், இன்னைக்கு என்ன சம்பவத்தை பண்ணி விட்டாரு உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகேவும் நான் இப்படி ஏர் பியர்சிங் போட்டுக்கிறேனா, ஐப்ரோ பியர்சிங் போட்டுக்கிறேனா, லிப் பியர்சிங் போட்டுக்கிறேனா, அதெல்லாம் வந்து அவனுக்கு பொறுக்கி மாரி தான். அதெல்லாம் கேட்டுட்டு நானும் அமைதியாக தான் மச்சான் இருந்தேன். ஆனால் நான் காஃபி குடிக்க வரும்போது அவன் பண்ணாம பாரு, இன்னும் எனக்கு டெர்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. இப்போ நம்ம டைம் தான் சரி இரு மச்சான் நான் வந்துடுறேன் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம டயாங்கும் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துடுறான்டா. இப்போ நம்ம டயாங்கும் ஜேகேவை பார்த்துட்டு டே மச்சான் என்ன பண்ணி வச்சுட்டு வந்த சம்பவத்தை நீ சும்மாலாம் வர மாட்டியே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேகேவும் ஆமாண்டா வழக்கம் போல தான், அவன் கலெக்ஷனில் வச்சுருப்பாள காஃபி கப்பு அதை தூக்கி போட்டு உடச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டயாங்கும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு சரி வா மச்சான் நீ ஏன் வீட்டுக்கு வா, நான் இருக்கேன் மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கு ஜேகேவை கூப்பிட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஜேகேவும் டயாங்கும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு சுத்தமாக அவங்க அப்பாவை பிடிக்காதுடா. அவர் எப்போ வராரோ அவன் அப்போல்லாம் வந்து டயாங் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவான். அதனால் வழக்கம் போல் டயாங் வீட்டுக்கே போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் நம்ம ஜிம்மும் ஷுகாவும் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கிளாஸுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பைக் ஸ்டாண்டாண்ட ஜாக்சன் தான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. டே மச்சான் அந்த பார்க் ஜிம்முன்னு ஒருத்தர் இருந்தால குட்டியா வெள்ளையா க்யூட்டா, அவனை ஒரு நாள் நான் சாப்பிட்ணும் மச்சான், அதுவும் முழுசாக சாப்பிட்ணும், அவனை 1 டே ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம காயை கேட்டுட்டு ஜாக்சன் கிட்டே போய் டேய் ஜாக்ஸா என்ன பேசிக்கிட்டு இருக்க, மற்றவங்க கிட்ட பண்ணுற மாதிரி அவன்கிட்ட பண்ணாத, அவன் ஜேகேவோட ஆள் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் செமையாக சண்டை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜாக்சன் தான் காய்கிட்ட என்னடா ஆமாம் என்னைய அவனை மொத்தமாக சாப்பிட்ணும் பார்க்குறியா, நான் நல்லவன் நினச்சி அவன் என்கிட்ட தான் வருவான், நான் ஒரு நாள் அவனை மொத்தமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை கேட்டு நம்ம காய்க்கு செம்ம கடுப்பாகி ஜாக்சன் அடிக்கலான்னு போகும்போது ஜாக்சன் காயை அடிச்சிடுறான். இப்போ காயை அடிக்கும் போதே நம்ம டயாங்கும் ஜேகேவும் வந்திருப்பாங்க பைக்கில். அந்த பைக்கை அப்படியே போட்டு நம்ம ஜேகே இறங்கி வந்து டேய் யார் மேலே கை வைக்கிறேன் ஏன் மச்சா மேலேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வாயிலே ஒன்று பக்குன்னு வைக்கிறான். ஜாக்சன் கிட்ட இப்படி நம்ம ஜேகே சண்டை போடுறத நம்ம ஜிமன் பார்த்துட்டு டேய் பொறுக்கி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, பாரு அவர் எவ்வளோ நல்லவர், அவரை போட்டு அடிக்கிற அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமன் ஜேகேவை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்கான். ஜேகிட்ட இனிமேல் நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இப்போ இந்த சைடு நம்ம டயாங் தான் அந்த காய்கிட்ட டேய் மச்சான் என்ன தாண்டா நடந்தது, எதுக்குடா அவனை அடித்தான் அப்படின்னு கேட்கும்போது நம்ம காய் தான் டயாங்கிட்டையும் ஜேகிட்டையும் சொல்கிறான் டேய் அவன் இது மாதிரி ஜிமனை பற்றி சொன்னான், அதனால தான் நான் போய் அவனை அடிக்க போனேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் நம்ம ஜேகே கேட்டு செம்ம கடுப்பாகுது அவனுக்கு. விட்டால் நம்ம ஜாக்சன் இப்போ கையில் கிடச்சா சாவடிச்சிருவான், அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. அப்படியே ஜிமன் சைடு காட்டினா ஜிமன் தான் ஜாக்சனை கூட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். இப்போ ஜிமன் தான் கேட்குறான் எதுக்கு சீனியர் அவனை அடித்தான், என்ன ஆச்சு, எதனா ப்ராப்ளம் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜாக்சன் சொல்கிறான் இல்லை ஜிமன் எங்கள் 2 பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் உன்னை பற்றி தப்பாக பேசினான், ஜேகே வந்து உன்னை முழுசாக சாப்பிட்ணும், ஒரு நாள் தான் உன் கூட 1 நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னான், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் வந்து நான் அவன்கிட்ட சண்டைக்கு போனேன், அதுக்கு தான் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் ஜிமன் வந்து கன்ஃபியூஷனாக கேட்டு ஜிமன் இப்போ ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓகே சீனியர் நான் உங்களுக்கு மருந்துலாம் போட்டேன், இப்போ கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜாக்சனோட ஃப்ரெண்டு தான் டே மச்சான் ஜாக்ஸா அவன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்குறான். என்னடா யாரா நம்பியிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். இல்லைடா இப்போ அந்த ஜிம்மின் உன்னை நம்பியிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்சன் தான் டேய் நான் சொல்கிறது அவன் நம்பிட்டு தானே சைலண்ட்டாக போகிறான், இல்லைன்னா அவன் எப்படி நம்பாமல் இருப்பானா, அதெல்லாம் நம்பியிருப்பான் மச்சான், என் இன்னசென்ட் ஃபேஸை வச்சு அவன் நம்பியிருப்பான்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அவன் கிளாஸில் உட்காந்துட்டு செம்ம கடுப்பாகி பெஞ்சில் கையை குத்திக்கிட்டு இருக்கான். நினச்சி ஜாக்சன் இப்படி ஜிம்மனை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம காய் தான் டேய் மச்சான் எதுக்கு இப்போ நீ இப்படி உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இரு ஜிம்மன் வரட்டும், எப்படி ஈவினிங் கிரவுண்டுக்கு வருவான், நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், நீ லூசு தனமாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு நம்ம ஜாக்சன் தான் சொல்கிறான். இப்போ டயாங்கும் டேய் ஆமாண்டா விடு ஜிமன் வரட்டும் நம்ம பேசலாம், நான் ஷுவா கிட்ட சொல்லி ஜிமன் கிட்ட சொல்லி புரிய வைக்க சொல்கிறேன் ஓகேவா, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே மச்சான் நீ சொல்கிற அதனால நான் அமைதியே இருக்கேன்
ஆனால் அந்த ஜாக்சன் கையில் கிடச்சா செத்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமன் சைடு பார்த்தா ஜிமன் சுகா கிட்ட, டேய் சுகா, இன்னைக்கு ஜாக்சன் சீனியரை அந்த பொறுக்கி அடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுகா தான், ஏன் நம்ம ஜேகே சீனியர் போய் ஜாக்சன் அடிச்சிட்டாரா, என்னடா ஏன் என்ன ஆச்சு, ஜேகே சீனியர் அப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். ஆமாம், அவன் பண்ண மாட்டான் தான், நீ தான் அவனை நம்பிக்கணும், அவன் சரியான பொறுக்கிடா டேய். அவன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா என்னை பற்றி, ஒன் டே என் கூட ஸ்டே பண்ணுமா, அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சுகா தான், எது ஜேகே சீனியர் அப்படி சொன்னாரா, இல்லை நான் நம்பவே மாட்டேன்ப்பா, ஜேகே சீனியர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார், நான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாக்சன் தான் ஏதோ சொல்லியிருக்கான், எனக்கு அவனை பார்க்கும்போதே தெரியுது அவன் சரியான பொறுக்கின்னு. ஜிமினா, நீ ஜாக்சன் கூட சேர்றதை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜிமினோ, எது ஜாக்சன் சீனியரா, டேய் அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான் தெரியுமா, அவனை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா